வண்டியில எடுத்துப்பா. என் சொந்த வீடு வந்துடுச்சு. இதோ இங்கதான். ஏன்னா உங்க வீட்டு கிரக பிரவேசம் நீங்களே இப்படி லேட்டா வரலாமா? என்ன பேசுறீங்க நீங்க? எல்லாத்துக்கும் ஒரு நேர காலம் பார்க்க வேண்டாமா? என்ன அழறே? அது இல்லடி, எங்க அப்பா சாகரத்துக்குள்ள எப்படியாவது ஒரு சொந்த வீடு கட்டி குடி போடணும்னு நினைச்சாரு. அவரால முடியல. அவர் பையன் நானு கழுத்தை கட்டி வாய கட்டி விஆரத்தெல்லாம் வாங்கி இந்த வீட்டை வாங்கிட்டேன். நான் முதல்ல இப்ப இந்த வீட்டுக்குள்ள போக போறேன். அது ஆவியா இருந்து எங்க அப்பா பார்த்து சந்தோஷப்படுவாரு. அத நினைச்சு தாண்டி எனக்கு ஆனந்த கண்ணீரு. அது சரிண்ணா, இப்படி அழுதுண்டே இருந்தா எப்படி? வாங்க உள்ள போலாம். இன்னும் நல்ல நேரம் வரதுக்கு 3 நிமிஷம் இருக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நீ காட்டின பத்திரம் மாதிரி லட்சக்கணக்கில் அடிச்சு நோட்டீஸ் மாதிரி சம்பளம் பண்ண எனக்கு தெரியும். மாமன் சொத்து மச்சானுக்கு தான் சொந்த மரியாதையா போயிரு. முதல்ல எனக்கு தாத்தா, அப்புறம் தான் உனக்கு மாமா. வலது கால எடுத்து வச்சு உள்ள வாங்கண்ணா. இருடி, இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் இருக்கு. என்னத்த விரிக்கிறா? என்ன கடைய போட்டா? முதலாளி பெரிய சர்க்கஸ் காரியா போல இருக்கு. கைவசம் எவ்வளவு பெரிய விந்து வச்சிருக்கா. ரொம்ப புழக்காத, வாய மூடு. இந்த வார், நான் பொறுமையா இருக்க வரைக்கும் தான் வாய் பேசும். அந்த பொறுமை போச்சு போச்சுன்னா போச்சு போச்சுன்னா போச்சு. அட போயா. நல்ல நேரம் ஆரம்பமாயிடுது. ஓடி அதிர்ஷ்டம் வந்து குதிக்க போகுது. என்னடா இப்படி விழுந்துட்டேன்? எழுந்திருங்கோண்ணா, எழுந்திருங்கோ. என்ன என்ன முதலாளி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாசிக்கிட்டு இருக்கீங்கப்பா. இது அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா? அதுக்கு ஏன் மிருதங்க வாசிக்கிட்டு இருக்கீங்க? மிருதங்கம்மா? என்ன என்னப்பா சொல்ற? பாக்ஸிங்னா இப்படி புடிச்சு இப்படி அடிக்கணும். நிறுத்தணும். எப்படி எப்படி எப்படி? நிறுத்து பையன், சொந்த வீடு வந்துருச்சு. முதல்ல அனுமார் மாதிரி நில்லுங்க. அனுமார் மாதிரி? வாயில கை ஓஹோ, கருத்தை நடு நெத்தில வைங்க. நடுவுல வரமாட்டேங்குதப்பா. வந்துருச்சு. 2 புருவத்தை தூக்குங்க. இப்ப நங்குன்னு உங்க அக்காளா நினைச்சு ஒரு குத்து குத்துங்க. என்ன அப்படியே நிக்குது? என்னாச்சு முதலாளி? அப்பா ஒண்ணு செய்வோமா? என்ன? ஆளுக்கு பாதியா பிடிச்சுக்கிறோம். எப்படி? நீ அடிச்சு விடு, நான் பிடிச்சுக்கிறேன். என்னடாச்சு? மறுபடியும் என்னடாச்சு? ஏன்னா உங்களுக்கு என்ன இப்படி ஆறுது? தாலி கட்ட பாக்குறியா? வலிக்குதா? இப்போ லைட்டா. முதலாளி எங்க இருக்கீங்க? என்னை அடிச்சிட்டு இல்ல, என் லேபர் வர்றா. என்ன ஆகிறேன்னு மட்டும் பாரு நீ. அப்படிவா வலிக்கு? இது புத்திசாலித்தனம். என்ன என்னங்க என்னாச்சு? திருடன் வீட்டுல திருடு போயிடும். எங்க முதலாளியில நேரம் வந்து திருட வந்துருக்க. கையா வச்சா அவனுக்கு பத்தாது. என்ன உடம்பு இன்னும் சரியாகலையா? அதுக்குள்ளேயே அவசரப்பட்டு ஆஸ்பத்திரியில வந்து? இல்லடி, எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அதுக்குள்ள நம்ம அதுல ஒரு அடியாவது எடுத்து வச்சிடணும். இருங்க, ஆரசி எடுத்துட்டு வரேன். ஐயோ வேணாண்டி, அவன் எங்க இருந்தாவது பறந்து வந்துட போறான். அதெல்லாம் ஒண்ணு வரமாட்டான். பாருங்க, அவன் பூட்டி கிடக்கு. இனிமே நீ எங்கேயுமே தேட போக கூடாது. சரி சீக்கிரம் வந்துருங்க. ஐயோ, என்ன விட்டு போயிட்டேளா? செத்துட்டானா? அடப்பாவி, அப்படி என்னடா இவர் உனக்கு துரோகம் பண்ணார்? சொந்தமா ஒரு வீடு வாங்கி குடியேறணும்னு ஆசைப்பட்டார். அது உனக்கு பொறுக்கலையா? சொந்த வீட்டுக்குள்ள ஒரு அடி எடுத்து வைக்க விடாம இப்படி அநியாயமா அவரை கொண்டுட்டியே. அவர் உழைச்சு தானே சம்பாதிச்சார். உன்ன மாதிரி அக்கால வச்சு சம்பாதிச்சார்.